எல்லாருமே வந்து லவ் லெட்டர் எழுதியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து நம்ம லவ் லெட்டர் எழுதுவோம். நம்ம காதலிக்கு எழுதும்போது வந்து எழுதுவோம். இல்ல ஒரு எக்ஸாம் எழுதும்போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு ஒரு லவ் லெட்டரோ, இல்ல ஒரு எக்ஸாமோ எழுதுவோம். எக்ஸாமோ, லவ் லெட்டரோ. இப்போ அ ரஜினி நாராயணன் அவர்கள் வந்து, ரஜினி அவர்களுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும் அப்டின்னா என்ன எழுதுவீங்க? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க புள்ளியார் சொல்லி என்னவா இருக்கும்? அப்டின்றத நீங்க ஒரு 2 மினிட்ஸ்ல அப்டியே எழுதலாம். உங்களுக்கு தோன்றது உங்க மனசுல வர்றது ம். மட்டும் எழுதலாம். ஆஹா! பேப்பரே முடிஞ்சிரும் போல இருக்கு. இன்னும் ஒரு அடுத்த அடிஷனல் ஷீட் குடுக்கணும் போல இருக்கே. காதல் கடிதம்னு சொன்னா ஒரு லெட்டர் மாரியே எழுதிட்டாரு. எனக்கு புரிஞ்சது மட்டும் லைட்டா படிக்க ட்ரை பண்றேன். ஸ்ரீ ரஜினி ஜெயம். நீங்களே படிச்சிறீங்களா? ஆ ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சில வார்த்தைலாம் புரியல. தெரியும், தெரியும். வேலுண்டு வினையில்லை, தலைவர் உண்டு பயமில்லை. ஸ்ரீ ரஜினி ஜெயம், ஸ்ரீ ரஜினி துணை, ஓம் நமோ ரஜினிகாந்தாய நமக. இந்த வாசகத்தை திருப்பதி முதல் வரிசையில் ஓம் நமோ நாராயணாய நமக என்று எழுதுவார்கள். ஆனால் எனக்கு தெய்வமே ஓம் நமோ ரஜினிகாந்தாய நமக. இப்படிக்கு ரஜினி பக்தன் நாராயணன், ரஜினி நாராயணன், கடவுளிடம் காதல் பக்தி வேண்டி விண்ணப்பிக்கிறேன். இடம் போயஸ் கார்டன் கோயில், ரஜினிகாந்த் பெருமாள். விண்ணப்பம்: தலைவா, உன்னை தரிசிக்க பிறந்தவன். ஆனால் உங்கள் மீது நான் என் தாயின் கருவறையில் 9 மாத குழந்தையாய் இருக்கும்போதே காதலும் பக்தியும் கொண்டேன். என் வாழ்நாளில் எனது உறவு கொண்டாட என் மனைவியிடம் கூட இந்த அளவுக்கு காதல் கொண்டதில்லை. என் விண்ணப்பத்தை ஏற்று என்னை உங்கள் பக்தனாகவும் காதலனாகவும் அதிகம் நேசம் கொண்டவனாகவும் ஏற்றுக்கொள்வீர்கள் என உலக கடவுளாகிய உங்களிடம் விண்ணப்பிக்கிறேன். இப்படிக்கு ரஜினி முரட்டு பக்தன் எம்.எஸ். நாராயணன்.